குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மூணாம் பாடத்தில் நம்ம மூணாவது பார்ட் 3 வரோம். சிக்கனமின்மைகள் அப்படின்னு சொன்னேன். டிஸ் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஒரு நிறுவனத்தோட சிக்கனங்கள், அகச்சிக்கனம், புறச்சிக்கனம் பார்த்துட்டோம். இப்போ வந்து சிக்கனமின்மைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா பேரளவு உற்பத்தியில் எந்த ஒரு நிறுவனமோ இல்லை குழு நிறுவனங்களோ ஒரு அமைப்பிற்கோ வரும் இழப்பு தான் சிக்கனம் எனப்படும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இழப்புன்னா என்னென்னா தேவையில்லாத செலவு, அனாவசியமான இழப்புகள், அந்த மாதிரி இழப்புகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிக்கனமின்மைகள் அப்படின்றோம். இது பண்டங்கள் பணிகளோட உற்பத்தி செலவை அதிகரிச்சிடும். இதனால அந்த பொருட்களோட அளவு வேகமும் குறையலாம். இந்த சிக்கனமின்மையை இதையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அக சிக்கனமின்மைகள், புற சிக்கனமின்மைகள். சிக்கனமின்மைனா என்னன்னா எந்த ஒரு பேரளவு உற்பத்திலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு அமைப்பிலேயோ சிக்கனமின்மைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இழப்பு. அதையும் ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். அந்த ரெண்டாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், அகச்சிக்கனமின்மைகள், புறச்சிக்கனமின்மைகள். Diseconomies of scale அப்படின்னா ஆர் அ டிஸ்அட்வான்டேஜ் டு எ ஃபார்ம் ஆர் அன் இண்டஸ்ட்ரி ஆர் அன் ஆர்கனைசேஷன். டிஸ்அட்வான்டேஜை கொண்டு வருது. திஸ் நெசசரிலி இன்க்ரீசஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதனால உற்பத்தி செலவு கூடும். ஒரு பொருளோட இல்லை ஒரு பணியோட உற்பத்தி செலவு கூடும். இதனால அடுத்து பாருங்க, இட் டிலேஸ் த ஸ்பீட் ஆஃப் த சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் டு த மார்க்கெட். சந்தைக்கு பொருட்கள் வரதை அழிப்பை இது வந்து டிலே பண்ணி விடுது, தாமதத்தை உண்டாக்கி விடுது. தீஸ் டிஸ்எக்கானமிஸ் ஆர் 2 types. Internal diseconomies of scale, external diseconomies of scale. Internal diseconomies of scale na when the scale of production increases beyond optimum limit, its efficiency may come down. அப்படின்னா என்னென்னா அகச்சிக்கனமின்மை அப்படின்னா என்னென்னா ஒரு நிறுவனம் வந்து உத்தம நிலைக்கு மேலும் தொடர்ந்து விரிவடைந்து செல்லும் பொழுது பொருளாதார சிக்கனங்கள் மறைவதுடன் சிக்கனமின்மைகள் தொடங்குகின்றன. பொருளாதார சிக்கனங்கள் மறைஞ்சு சிக்கனமின்மைகள் தொடங்குது உள்ள நிறுவனத்துக்குள்ள. இப்போ அடுத்து பாருங்க, புறச்சிக்கனமின்மைகள் அப்படின்னா என்னன்னா the term external diseconomies of scale refers to the threat or disturbance to a firm or an industry from factor lying outside it. For example, a bus strike prevents the easy and correct entry of the workers into a firm. Similarly, the rent of a firm increases very much if new economic units are established in the locality. புறச்சிக்கனமின்மைகள்னா ஒரு நிறுவனத்துக்கு வெளியே ஏற்படுகிற நிகழ்வு காரணமாக அந்த நிறுவனத்திற்கு என்னென்ன இடையூறு வருது அதுதான். உதாரணமாக இப்போ பேருந்து வேலை நிறுத்தம் எடுத்துக்கிறோம். திடீர்னு பேருந்து பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ தொழிலாளர்கள் வந்து நிறுவனத்துக்கு சரியான நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாது. அந்த பஸ் ஸ்ட்ரைக்னால நம்ம மற்றவங்க போகிறவங்க என்ன ஆகும், நமக்கு வந்து தாமதமாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புதிதாக உருவாக்கப்படுகிற தொழில் நிறுவனங்களின் காரணமாக பிற நிறுவனங்களின் வாடகை உயர்த்தப்படலாம். இவ்வாறாக ஒரு நிறுவனத்திற்கு வெளியில் நிகழும் நிகழ்வுகள் அந்த நிறுவனத்தின் செலவை கூட்டினாலோ இழப்பை ஏற்படுத்தினாலோ அவை புறச்சிக்கனமின்மைகள் எனப்படும். இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்ட்ரைக்னால பல விதத்தில் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அவங்கவுங்க வேலைகளுக்கு சரியாக செல்ல முடியாது, தொழிற்சாலைகள் வேலைகள் பாதிக்கப்படலாம், போகிறவங்க நேரத்துக்கு போய் சேர முடியாது. இப்படி பல இழப்புகளை உண்டாக்குது வெளியே. இதுதான் வந்து அதாவது அந்த நிறுவனத்தின் இதனால என்ன ஆகுதுன்னா அந்த தொடங்கப்படுகிற அந்த தொழில் நிறுவனங்களோட பிற நிறுவனங்களின் வாடகை கூட்டப்படலாம். ஒரு நிறுவனத்துக்கு வெளியில் நிகழும் நிகழ்வுகள் அந்த நிறுவனத்தின் செலவை கூட்டக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை நம்ம புறச்சிக்கனமின்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஐசோகுவான்ஸ் அப்படின்றோம். அப்படின்னா என்னென்னா சம அளவு உற்பத்தி கோடு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறு உற்பத்தி காரணிகளை பல்வேறு இணைப்பில் ஈடுபடுத்தி, ஒன்றுக்கு மேற்பட்டனா என்னென்னா நிறைய உற்பத்தி காரணிகள் 4 இருக்குது. நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா உழைப்புக்கு மேற்பட்ட 2 காரணிகளை உற்பத்தி காரணிகளை பல்வேறு இணைப்பில் ஈடுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி செய்வதை காட்டும் கோடு தான் சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்றோம். கிரேக்க சொற்களான ஐசோ அப்படின்ற வார்த்தையும் குவாண்ட், அந்த ரெண்டையும் இணைச்சு தான் சம அளவு உற்பத்தி கோடு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஐசோனா என்னென்னா சமம், குவாண்ட்னா என்னென்னா அளவு, அதான் சம அளவு. இங்கே உழைப்பு, மூலதனம், அது 2 மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த உற்பத்தி காரணிகள் 4 சொல்லியிருக்கேன். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு. இந்த 4ல் 2 எடுத்திருக்காங்க. உழைப்பையும் மூலதனத்தையும் எடுத்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சம அளவு உற்பத்தி கூட நமக்கு விளக்கியிருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஐசோகுவான்ஸ் சம அளவு உற்பத்தி கூட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் may involve at a time the use of more than one variable input. This is presented with the help of isoquant curves. The 2 words iso quant ஏற்கனவே சொன்னேன், Greek word. மீனிங் என்னென்னா ஈக்குவல் குவான்டிட்டி, சமம் அளவு.
அடுத்தது இன் அவர் ப்ரெசன்டேஷன் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் லேபர் அண்ட் கேபிட்டல், உழைப்பு மூலதனம்னு சொன்னீங்களா, அதான் லேபர் அண்ட் கேபிட்டல் ஆர் யூஸ்டு. அதாவது உழைப்பாளர்கள் உழைக்கிறாங்க, அதை தான் லேபர்ன்றோம், அவங்களோட மூலதனத்தை கேபிட்டல்ன்றோம். அது ரெண்டை மட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்தது பொருளியல் எடுத்துட்டிங்கன்னா இதை ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரே அளவு பொருளியலில் சம அளவு உற்பத்தி கோடுனா என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உற்பத்தி காரணிகளை பல்வேறு கலவைகளில் பயன்படுத்தி ஒரே அளவு உற்பத்தி செய்வதை குறிக்கும். இதான் சம அளவு உற்பத்தி கோடு, சமநோக்கு வளைகோட்டை போடுறது. இன் எக்கனாமிக்ஸ் ஐசோகாண்ட் இஸ் a curve drawn by joining the combinations. என்ன காம்பினேஷன்? லேபரும் கேபிட்டல் quantities of 2 or more inputs which give the same level of output. Isochords are similar to indifference curves. அடுத்தது and isochord curve can be defined as the locus of points representing various combinations of 2 inputs capital and labor yielding the same output. சம அளவு உற்பத்தி கோடுன்றது என்னன்னா 2 உற்பத்தி காரணிகள், அதாவது உழைப்பு மூலதனத்தை எடுத்திருக்காங்க. இதை பல்வேறு கலவைகளில் ஒரே அளவு உற்பத்தியை தரும் பல்வேறு புள்ளிகளோட இணைப்பு. அது நம்ம இந்த வரைபடத்தின் மூலமாக அதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன எடுத்திருக்காங்க? 2 காரணிகளை எடுத்திருக்காங்க, உழைப்பை எடுத்திருக்காங்க, மூலதனையும் எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, அந்த இணைப்பு புள்ளிகளை ஏற்படுத்தி அந்த கர்வ்ஸ் வரைகிறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த சம அளவு உற்பத்தி கோடுன்றது சம உற்பத்தி கோடு, பண்டமாற்று கோடு அப்படின்னு அதை நம்ம அழைக்கிறோம். Isochord curve may be defined அதாவது locus of points representing various combinations of inputs. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ் சம உற்பத்தி கோடு அப்படின்னு சொல்லலாம், ஆர் த ப்ராடக்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஐசோகாண்ட், பெர்ஹூசன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சம அளவு உற்பத்தி கோடு என்பது அனைத்து சாத்தியமான உற்பத்தி கலவைகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட பருமளவு உற்பத்தி வெளியீட்டினை பெறுவது. அப்படின்னா என்னன்னா, நிறைய காரணிகளை பயன்படுத்துறீங்க, அதில் அனைத்து சாத்தியமான உற்பத்தி கலவைகளை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியிடுறீங்க, ஒரு பொருட்களை உற்பத்தி செஞ்சு வெளியிடுறீங்க அப்படின்றது பெர்கூசன் சொல்லியிருக்காரு. According to Berghusen, an isoquant is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of output. என்ன சொல்லியிருக்காங்க? all possible combinations of inputs physically capable of producing a given level of output. அதான் இங்கே நம்ம சொல்கிறோம். இது வந்து டெஃபினிஷன். இப்போ அடுத்தது டெஃபினிஷனுக்கு அடுத்து என்ன வருது, சம அளவு உற்பத்தி கோடுகள் கீழ்காணும் எடுகோள்கள்னா என்னென்னா அசம்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஐசோகாண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ்னு ஒரு 5 அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த உற்பத்தி அட்டவணை இருக்குது. இந்த 5 அசம்ஷனை பார்த்துருவோம். உற்பத்திக்கு 2 உற்பத்தி காரணிகள் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படின்னா என்னென்னா, it is assumed that only 2 factors are used to produce a commodity. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு எத்தனை காரணிகள் பயன்படுத்துகிறாங்க? 2 எடுத்திருக்காங்க. அடுத்தது உற்பத்தி காரணிகள் சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட இயலும். Factors of production can be divided into small parts. சிறு பகுதிகள், small parts. அடுத்தது 3வது தொழில்நுட்ப முறைகள் நிலையானவை. அப்படின்னா டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். தொழில்நுட்ப முறைகள் நிலையானது, கான்ஸ்டன்ட். 2 காரணிகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். உற்பத்தி சார்பானது மாறும் விகித விளைவு விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. The substitution between the 2 factors is technically possible. That is, production function is of variable proportion rather than fixed proportion. Substitution between the 2 factors is technically possible. That is, production function is of variable proportion type rather than fixed proportion. அப்படின்னா என்னன்னா, 2 காரணிகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். உற்பத்தி சார்பானது மாறும் விகித விளைவு விதியின் அடிப்படையில் அமைந்தது. ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், மாறும் விளைவு விதி, விகித அளவு விளைவு விதி எல்லாம் பார்த்துட்டோம். அதில் இது எதை சார்ந்திருக்காம பாருங்க, மாறும் விளைவு, அதாவது வேரியபிள் ப்ரொபோர்ஷன். அடுத்து லாஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள உற்பத்தி முறையில் உற்பத்தி காரணிகளை அதிகபட்ச திறமையுடன் பயன்படுத்த முடியும். அண்டர் த கிவன் டெக்னிக், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி யூஸ்ட் வித் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. அதிகபட்ச திறமையில் இதை நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். பெரிய கொஸ்டின் வந்துச்சுன்னா இதை நம்ம எழுதலாம். அந்த 5 அசம்ஷனையும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியானது தான். அடுத்தது சம அளவு உற்பத்தி அட்டவணை. இந்த இங்கே இருக்கல சம அளவு உற்பத்தி அட்டவணை பாருங்கள். அதில் ABCDE அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கலவைகள், உழைப்போட அலகு 2, மூலதனத்தின் அலகு இங்கே 30. அப்புறம் பாருங்கள், உழைப்போட அளவு கூட்டியிருக்காங்க 4.
அப்போ மூலதனத்தின் அலகு குறைஞ்சிருக்கு பாருங்க 22. அப்புறம் உழைப்பு கூட்டியிருக்காங்க 6, இங்கே மூலதனம் 16 ஆயிடுச்சு. அடுத்து உழைப்பு என்ன 8, 10, இங்கே பார்த்தீங்கன்னா 12, 10, கடைசியில் 2 சமமாயிருக்கு. ஆனால் துணியோட அளவு பாருங்க எல்லாம் ஒரே அளவு தான். 2 உழைப்பு வச்சு 30 மூலதனத்தை வச்சாலும் 400 மீட்டர் தான். அடுத்து 4 உழைப்பாக்குற 22 மூலதனத்தை குறைக்கிற. அப்போ இதில் என்ன தெரியுது நமக்கு, ஒரு இதை கூட்டும் போது இன்னொரு ஒரு காரணி இங்கே குறையுது அப்படின்றத இதில் பார்க்குறோம். 2 உற்பத்தி காரணிகளான உழைப்பு மூலதனத்தை எடுத்துக்கொள்வோம். சமளவு உற்பத்தி கோடு அட்டவணையின் மூலம் இரு உற்பத்தி காரணிகளை பல்வேறு கலவைகளில் பயன்படுத்தி ஒரே அளவை உற்பத்தி செய்வதை காணலாம். Let us suppose that there are 2 factors, namely land and labor. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லேண்டு லேபர் அப்படின்னு சொல்லி 2 காரணிகளை நம்ம பயன்படுத்துகிறோம், 2 ஃபேக்டர்ஸை. ஐசோகுவான்ட் ஷெட்யூல் ஷோஸ் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் இன்புட்ஸ் தட் ஈல்டு த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். எல்லாமே பாருங்கள் அவுட்புட் சேம் லெவலாக தான் வருது. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காம்பினேஷன், யூனிட்ஸ் ஆஃப் லேபர், யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், அவுட்புட் ஆஃப் கிளாத். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 2 இருக்கும்போது இங்கே 30, 4னா இங்கே 22, 6னா 16. இங்கே உழைப்பு கூட மூலதனம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு சமமாகிற வரைக்கும். இதை தான் நம்ம ஐசோகுவான்ட் அப்படின்னு நம்ம இந்த இதில் சொல்கிறோம். இந்த அட்டவணையில் நம்ம பார்க்குறோம். சமள உற்பத்தி கோடுன்றது 2 உற்பத்தி காரணிகளின் இணைப்பில் ஒரே அளவிலான உற்பத்தியை தருவதை காட்டுது. இங்கே பாருங்கள், இதில் எக்ஸ் ஆக்சிஸ் உழைப்பு, ஒய் ஆக்சிஸ் மூலதனம். எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் 0, 2, 4, 6, 8, 10 ஈக்குவலாக இருக்குது எல்லாமே. ஆனால் இங்கே பாருங்கள் 10, 12, அப்புறம் 10, அப்புறம் 12, அப்புறம் 16. 10க்கும் 12க்கும் 2 தான் வித்தியாசம். அதனால் அது பாருங்கள் அந்த கோடு போட்டிருக்காங்கல்ல. அடுத்தது 16, 22, 30 வரைஞ்சிட்டு இப்போ எல்லா இணைப்பு புள்ளிகளையும் சேர்த்து நீ என்ன பண்ணுற, ஒரு கர்வ் வரைஞ்சிடுற. கர்வ்னா என்ன சொல்கிறோம், ஒரு வரைபடம், ஒரு வளைவு மாதிரி கர்வ் வரைஞ்சிடுற. அதான் சம அளவு உற்பத்தி கோடு. அது என்னது ஐக்யூ, அதுக்கு பேர். அப்படின்னா என்னது ஐசோகுவான்ட் கர்வ். அது 400. அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு துணி மீட்டரோட அளவு 400 தான் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கேயும் அந்த படத்தில் நம்ம இதிலே அதான் பார்க்குறோம். இட் இஸ் சீன் the table 3.2 that the 5 combinations of labor units of capital yield the same level of output. இங்கே பாருங்க ஐசோகுவான்ட் curve. அதே தான் equal product curve represents all those combinations of 2 inputs which are capable of producing the same level of output. எல்லாமே ஒரே level of output தான் கொடுக்குது. எல்லாமே 400 மீட்டர் துணி தான் உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் என்ன தான் மாறி இருக்கு, உழைப்பு மாறி இருக்கு, மூலதனம் மாறி இருக்கு. அதுதான் இங்கே அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐக்யூ கர்வ் அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஐசோகுவான்ட் கர்வ் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஐசோப்ராடக்ட் கர்வ் கேன் பி drawn with the help of ஐசோகுவான்ட் ஷெட்யூல். அதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா சமளவு உற்பத்தி கோட்டு வரைபடம், ஐசோகுவான்ட் மேப். ஐசோகுவான்ட் மேப் பார்த்தோம்னா அது போட்டிருக்காங்க பாருங்க. IQ1, IQ2, IQ3, IQ4, 100, 200, 300, 400. இப்போ சமளவு உற்பத்தி கோட்டு வரைபடம் உற்பத்தி காரணிகளோட பல்வேறு இணைப்பில் உள்ள சமளவு உற்பத்தி கோடுகளின் தொகுதி. ஒவ்வொரு சமளவு உற்பத்தி கோடும் பாருங்க உற்பத்தியை தான் கொண்டது. இது என்னது, சுருங்கக்கூறின் சமநோக்கு கோட்டின் குடும்பம் சமளவு உற்பத்தி வரைகோடாகும். ஒரு வரைபடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சம அளவு உற்பத்தி கோடுகள் இருந்தால் அது சம அளவு உற்பத்தி கோட்டு வரைபடம் ஆகும். இந்த மேப்பில் இந்த 4ஐயும் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. ஐசோகுவான்ட் மேப்பு IQ1, IQ2, IQ3, IQ4 அப்படின்னு சொல்லி வரைகிற. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐசோகுவான்ட் மேப் டிஃப்ரெண்ட் ஐசோகுவான்ட் கர்வ்ஸாக இருந்தாலும் ரெப்ரசன்டிங் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் yielding the different levels of output. In simple termல சொல்லும்போது an isoquant map is a family of isoquants. In other words, more than one isoquant is drawn in a diagram, it is called a isoquant map. ஒன்று நம்ம வரையும் போது அது ஐசோகுவான்ட் மேப்னு நம்ம சொல்கிறோம். அதான் இங்கே அதோட சம அளவு உற்பத்தி கோட்டோட வரைபடம். அடுத்தது என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம்னா, அடுத்த டாபிக்கு இந்த டயக்ராம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது சம உற்பத்தி கோட்டின் பண்புகள். சம உற்பத்தி கோட்டின் பண்புகள். சம உற்பத்தி கோடுகள் எதிர்மறை சரிவை கொண்டவை. சம உற்பத்தி கோடுகள் எதிர்மறை சரிவை கொண்டவை அப்படின்னா சம அளவு உற்பத்தி கோடு இடமிருந்து வலமாக சம அளவு உற்பத்தி கோடுகள் இடமிருந்து வலமாக
சம உற்பத்தி கோடுகள் என்ன எது சொல்லிட்டு இருந்தீங்க? சம உற்பத்தி கோட்டின் பண்புகள் பார்த்தோம்னா, சம உற்பத்தி கோடுகள் எதிர்மறை சரிவை கொண்டவை. சம உற்பத்தி கோடுகள் இடமிருந்து பலமாக மேலிருந்து கீழ் நோக்கி செல்வதிலிருந்து காரணிகள் பதிலீடாக உள்ளன என்பதை அறியலாம். அப்ப சமல உற்பத்தி கோடு எதிர்மறை. முதலாவது பண்பு என்னன்னா, சமல உற்பத்தி கோடு எதிர்மறை பண்பை கொண்டது. ஐசோகாண்ட் கர்வ் ஹேஸ் நெகட்டிவ் ஸ்லோப். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நெகட்டிவ் ஸ்லோப். It slopes downwards from left to right, indicating that the factors are substitutable. If more of one factor is used, less of the other factor is needed for producing the same level of output. அதான் இந்த இதில் நம்ம பார்க்கும்போது இந்த டயக்ராமில் இந்த காம்பினேஷன் A refers to more of capital K5 and less of labor L2 as the producer moves B, C and D. இந்த மேலே உள்ள அந்த டயக்ராம் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேபர் L1 இந்த கார்னரில் வந்துருக்குல்ல, L1, L2, L3, L4, அதே மாதிரி K1, K2, K3, K4. அதை வந்து புள்ளிகளை வந்து ABCD அப்படின்றது இணைச்சிருக்கோம். அதில் அவங்க வந்து வரைஞ்சி காட்டியிருக்காங்கல்ல, அதில் என்ன இருக்குன்னா, A refers to more of capital. ஏல வந்து அதிகமாக கேபிட்டல் இருக்குது. அடுத்தது more of capital K5 and less of labor. ஆனால் அங்கே 5 வந்து உங்களுக்கு கேபிட்டல் இருக்குது, லேபர் எவ்வளோ இருக்குது? 2 தான். அப்போ as the producer moves அப்படியே மூவ் பண்ணுறாரு, BC D அப்படின்லாம் மூவ் பண்ணும்போது அது வந்து மோர் லேபர் அண்டு லெஸ் கேபிட்டல் ஆர் யூஸ்ட் அப்படின்றது இந்த டயக்ராமில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பண்பு அதுதான்ப்பா, என்னென்னா சம உற்பத்தி கோடு எதிர்மறை சரிவை கொண்டது, நெகட்டிவ் ஸ்லோப். அப்படி அந்த பாயிண்ட் நல்லா படிச்சுக்கோங்க, அது போதும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். இந்த எல்லா அந்த கர்வும் பாருங்கள், இந்த படத்தில் இருக்குல்ல, அந்த கர்வ்ஸ் எல்லாமே ஒன்று வரைஞ்சிருக்காங்கல்ல, 1 2 3 அது எப்படி வருதுன்னா, தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். உழைப்பு 2 அலகு சம அளவில் இருக்குது. இது பி கலவையில் 8 அலகு, அப்போ 30 - 22னா 8. இப்போ சி கலவையில் 6 அலகு, 22 - 16. இது முதல்ல அட்டவணை சொன்னீங்களா, அந்த அட்டவணையை வச்சு இதை நீங்கள் பாருங்கள். அடுத்து டி கலவையில் 4 அலகு, அப்போ 16 - 12. அடுத்து இ கலவையில் 2 அலகு மட்டும், 12 - 10. அப்படி குறைஞ்சிட்டே வருது. அப்போ இறுதிநிலை பதிலீட்டு வீதம் அதிகரிக்கும் போது சம உற்பத்தி கோடு தோற்றுவாய் நோக்கி குழியாகவும் நிலையான இறுதிநிலை பதிலீட்டு வீதம் இருந்தால் நேர்கோடாகவும் அமையும். இவ்வளோலாம் நீங்கள் எழுத வேணாம், தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும் எப்படின்றத இந்த கலவையை மட்டும் நீங்கள் காட்டிட்டா போதும். 8 அலகு இருக்கும் போது இப்படி, அடுத்து சியில் எப்படி, டியில் எப்படி, அவ்வளோ மட்டும் சொன்னால் அது மட்டும் தான் உங்களுக்கு அந்த பண்புகள் மட்டும் அதை எழுதி இந்த படம் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும், அதுக்கு மேலே அது எழுத முடியாது. அப்போ முதலாவது பண்பு என்ன பண்பு? ஐசோகாண்ட் கர்வ் ஹாஸ் நெகட்டிவ் ஸ்லோப்பு. ரெண்டாவது வந்து ஐசோகாண்ட் கர்வ் வந்து கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். அதான் இங்கே MRTS அப்படின்னு சொன்னோம்ல, அந்த திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் rate of technical substitution. MRTS LK, labor, L na labor, K na capital. Example, the capital substituted by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. So it is called diminishing MRTS. Constant MRTS straight line and increasing MRTS concave. All are possible. அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு, மூணாவது என்னன்னா, இந்த ஒரே இதுக்கு 3 படம் கொடுத்துருக்காங்க. குறைந்த செல், மாறாத, வளர்ந்த செல். குறைந்த செல் பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இறங்கியிருக்கு அந்த படம், டிமினிஷிங் MRTS, லேபரும் கேபிட்டலும் போட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறாத MRTS, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், மாறாத கோடு. அடுத்து பாருங்கள் வளர்ந்த செல் வந்து இன்க்ரீசிங் MRTS, இன்க்ரீசிங்கில் வளர்ந்த செல் MRTS போட்டிருக்காங்க. அடுத்தது மூணாவது என்ன பண்புன்னா, சம உற்பத்தி கோடு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. இது கொஸ்டின்ல இருக்குது, 4 பாயிண்டோ 5 பாயிண்டோ வரும். இது எல்லாத்துலேயும் முக்கியமாக கேட்பாங்க. நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகாண்ட் கர்வ்ஸ். மூணாவது என்னதுன்னா நான் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. இவங்க வெட்டி கொண்ட படத்தை போட்டிருக்காங்க பாருங்க, IQ1 IQ2 அப்படின்னு 2 ஐசோகாண்ட் போட்டு ஏன்ற புள்ளியில் வெட்டி இருக்கு. அதுக்கு நேராக பியும் சியும் போட்டிருக்காங்க, 300 அலகு 100 அலகு. ஆனால் இது ஆக்சுவலாக என்னது, பண்பில் வந்து வெட்டி கொள்ளாது. நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகாண்ட் கர்வ்ஸ் அப்படின்னு போட்டு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட் A லை ஆன் த ஐசோகாண்ட்ஸ் IQ1 and IQ2, but the point C shows a higher output and the point B shows a lower level of output. IQ1 வந்து if C is equal to A, B is equal to A அப்படின்னா C is equal to B. But C வந்து greater than B, which is illogical. அடுத்து 4வது பண்பு என்னன்னா,
உயர் சம உற்பத்தி கோடு வந்து உயர் உற்பத்தி அளவை குறிக்கிறது. 2 கோடு வரைஞ்சிருக்காங்க பாருங்க, IQ1 IQ3 ரெண்டுமே என்னது போட்டுட்டு நடுவில் வந்து இதுக்கு கேப்பு. இது எப்படி இருக்குன்னா, இந்த சம உற்பத்தி கோடு வந்து உயரே செல்ல செல்ல உற்பத்தி அளவு உயர்ந்துட்டே போகும். கீழுள்ள சம உற்பத்தி கோட்டை விட அதிக உற்பத்தி காரணி பயன்படுத்தப்பட்டுள்ளதை உயர் சம உற்பத்தி கோடு குறிப்பிடுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு கோடு IQ1ல பார்த்தீங்கன்னா 100 அலகு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ போயிருக்கு, உயர்ந்திருக்கு. உயர செல்ல செல்ல அதோட உற்பத்தி அளவும் கூடுதுன்றது தான் இந்த படம். அடுத்தது பாருங்கள், 100 அலகு, இது வந்து 300 அலகு. அதான் இந்த படத்தில் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க டயக்ராம். The arrow in the figure, the upper isoquant curve represents a higher level of output. Higher IQ2 show higher outputs and lower IQ1 show lower outputs. அதாவது இதில் பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்கு பாருங்க, லேபர் எக்ஸ் ஆக்சிஸ் லேபர், ஒய் ஆக்சிஸ் வந்து கேபிட்டல். IQ1 IQ3, ஆனால் இவ்வளோ யூனிட் பாருங்கள், இது 100 யூனிட், அது 300 யூனிட். அப்புறம் இது உயர செல்ல செல்ல என்ன ஆகுது, the arrow in the figure shows an increase in the output with the right and upward shift of an isoquant curve. அடுத்து 5வது, சம உற்பத்தி கோடு எக்ஸ் அச்சினையோ ஒய் அச்சினையோ தொடாது. ஐசோகான் கர்வ் டஸ் நாட் டச் எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். எந்த ஒரு சம உற்பத்தி கோடும் எக்ஸ் அச்சின் மேலோ ஒய் அச்சின் மேலோ என்ன செய்யாது, மேலோ அமையாது. ஏனென்றால் IQ1ல் மூலதனம் மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது, IQ2வில் உழைப்பு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ மூலதனமும் உழைப்பு மட்டுமே உற்பத்தியில் ஈடுபடுத்துவது இயலாத செயல். அதனால ஒன்று தொடாது. வெறும் உழைப்பு மட்டும் இருந்து மூலதனம் இல்லைனாலும் ஒன்றும் முடியாது, வெறும் மூலதனம் மட்டும் இருந்து உழைப்பு இல்லைனாலும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால no isoquant curve touches the x axis or y axis because in IQ1 only capital is used and IQ2 only labor is used. இதான் வந்து பண்புகளில் நம்ம வந்து 5வது பண்பு இதுதான். இதோட இந்த ஹெட்டிங் முடியுது. அடுத்தது சம உற்பத்தி செலவு கோடு. சம உற்பத்தி செலவு கோடு அப்படின்னா என்னென்னா, ஐசோ காஸ்ட் லைன். காஸ்ட் சமன்னா வந்து ஐசோ, காஸ்ட்னா என்னென்னா செலவு. அப்போ வந்து சம உற்பத்தி செலவு கோடு அப்படின்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் குறிப்பிட்ட அளவு பண செலவில் வாங்கக்கூடிய இரு காரணிகளின் பல தொகுப்புகளை குறிப்பிடுவதே சம உற்பத்தி செலவு கோடு. இதனை சம விலை கோடு அப்படின்னு நம்ம அழைக்கலாம், இல்லைன்னா சம வருவாய் கோடுன்னு சொல்லலாம், சம செலவு கோடு, மொத்த உற்பத்தி வளைகோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல இதில் இதை சொல்கிறோம். ஐசோ காஸ்ட் லைன். ஐசோ காஸ்ட் லைன் இஸ் an important component in analyzing producers' behavior. The isocost line illustrates all the possible combinations of two factors that can be used at given cost and for a given producer's budget. இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க. கலவைகள் ABCDE, மூலதனத்தோட அலகு விலை கொடுத்துருக்கு 30, உழைப்போட அலகு விலை 10. இப்போ இது வந்து இங்கே 4 இருக்கும்போது இங்கே 0, ஆனால் மொத்த செலவு 120. அடுத்து வந்து மூலதனத்தோட அலகை வந்து குறைச்சிருக்காங்க, அங்கே உழைப்பினோட அலகு கூடுது 3. இப்போ 4லேருந்து 3 2 1 0 ஆகுது. இங்கே 0லேருந்து 0லேருந்து கூடிக்கிட்டே போகுது, உழைப்போட அளவு கூடுது 3 6 9 12. ஆனால் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 120 தான். இதான் வந்து உங்களுக்கு ஒரு உற்பத்தியாளர் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி செய்ய 120 ஒதுக்கி வைத்துள்ளார் என்று எடுத்துக்கொண்டால் அவர் இந்த தொகையை A மற்றும் B என்ற காரணிகளுக்கு செலவிடுவார். அப்போ A காரணியின் விலை 30, B காரணியின் விலை 10. அப்போ சம உற்பத்தி செலவு கோடு கீழ்காணும் அட்டவணையை பயன்படுத்தி வரையலாம். அப்போ இந்த மேலே உள்ள இந்த இதை வச்சு இதை வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த இருக்குல்ல 0, கீழே உழைப்பு வந்து 2 4 6 8 10 12. இங்கே பார்த்தோம்னா மூலதனம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரைக்கும் வச்சுட்டு இப்போ இந்த ஏ புள்ளிக்கு வச்சுருக்காங்க கரெக்டாக இதுக்கு நேராக. அடுத்தது இங்கே 4ன்னு வச்சு B, அடுத்து 6 இருக்கும்போது இங்கே எவ்வளோ வருது 2 வருது, 8 இருக்கும்போது அடுத்து வந்து 8ல் 10 12ன்னு போட்டு இந்த கோடு வரைஞ்சிருக்காங்க. ABCD இந்த புள்ளிகளை இணைச்சு ஒரு கோடு போட்டுறோம். இதான் என்னென்னா சம செலவு கோடு. அதான் நம்ம இவ்வளோ நேரம் இதில் பார்த்ததே தான் இதுலேயும் வந்திருக்கு. ஐசோ காஸ்ட் லைன்ன்றது என்னென்னா, ஐசோ காஸ்ட் லைன் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபேக்டர் ப்ரைஸஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஃபர்ம். இது அதர்வைஸ் கால்ட் ஐசோ ப்ரைஸ் லைன், ஐசோ இன்கம் லைன், ஐசோ எக்ஸ்பெண்டிச்சர் லைன் ஆர் டோட்டல் அவுட்லே கர்வ் அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். அடுத்தது மேலே இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் அந்த நம்ம இப்போ தமிழில் பார்த்ததே தான் நம்ம இதுலேயும் அதே சேம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருவாங்க. சப்போஸ் தட் அ ப்ரொடியூசர் ஹேஸ் அ டோட்டல் பட்ஜெட் ஆஃப் ₹120 and for producing a certain level of output he has spent this amount on 2 factors. அப்போ Lனா லேபர், Kனா கேபிட்டல். ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் K வந்து 30,
L வந்து 10. The isocost curve can be drawn by using the following hypothetical table. அப்போ அதே பார்த்துட்டே வரும்போது இந்த தடவை 5 காம்பினேஷன்ஸ் பார்க்குறோம். என்னது அதே தான் அங்கே பாருங்கள், 5 combinations of capital and labor. அப்போ இந்த combination A represents 4 units of capital and 0 units of labor, and this combination costs 120. Similarly other combination B, C, D, E அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ். அதான் இந்த கீழே உள்ள அந்த படம் ஐசோகாஸ்ட் லைன்ன்றதை அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து அது அட்டவணை, இதை வந்து அட்டவணை ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ படம் நம்ம டயக்ராமாக பார்த்தோம்ல, அதை வந்து அவங்க அட்டவணையாக தந்திருக்காங்க. சிம்பாலிக்கலியும் கொடுத்துருக்காங்க. சிம்பாலிக்கலியும் நமக்கு தேவையில்லை, அதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் இதான் 4Kன்னு என்னது, 4 வந்து கேபிட்டல், 0 வந்து லேபர், அதான் OL. அடுத்து 3Kனா 3K 3L, அடுத்து 2K 6L, 1K 9L அப்படின்னு வந்து கடைசியில் முடிஞ்சிருக்கு. ஆகையால் இந்த அனைத்துமே ABCDE எல்லாமே ஒரே மொத்த உற்பத்தி செலவை குறிக்கின்றன. அப்போ வரைபடம் OAE என்ற பகுதி மூலதனம் மற்றும் உழைப்பிற்காக ஆகும் செலவினை காட்டுகிறது. AE என்ற நேர்கோடு சம உற்பத்தி செலவு கோடு ஆகும். சொல்லிடுறேன், ஃபோன் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறேன், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு, இந்த ஃபோன் வந்துட்டே இருக்கு. From the figure 310, it is shown that the costs to be incurred on capital and labor are represented by the triangle. அதாவது அந்த வடிவத்தை சொல்லியிருக்கு கடைசியில், அந்த OAEன்றது அதான் அந்த லைன் தான். AE is called isocost line. இதோட இந்த இது முடியுது. அடுத்தது வந்து அடுத்த டாபிக் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னு என்னென்னா உற்பத்தியாளர் சமநிலை. ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்றது உற்பத்தியாளர் சமநிலை. இது ரொம்ப முக்கியமானது. உற்பத்தியாளர் சமநிலைனா ஒரு உற்பத்தியாளர் எந்த இடத்துல சமநிலை அடைகிறாரு. உற்பத்தியாளர் சமநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையில் உற்பத்தியாளர் உச்சபட்ச உற்பத்தியை அடையும் நிலை. இது உற்பத்தி காரணிகளின் உத்தம அளவு எனவும் அழைக்கப்படுகிறது. சுருங்கக்கூறின் உற்பத்தியாளர் இருக்கக்கூடிய தொகையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை குறைந்த செலவில் மேற்கொள்வதை குறிக்கும். சொல்லிடுறேன், கிளாஸ் எடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியம் இம்ப்ளைஸ் த சிச்சுவேஷன் வேர் ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியம் இம்ப்ளைஸ் த சிச்சுவேஷன் வேர் ப்ரொடியூசர் மேக்ஸிமைசஸ் ஹிஸ் அவுட்புட். எந்த இடத்துல அவர் வந்து முழுமையான அவுட்புட்டை, அதாவது எந்த இடத்துல அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். In short, the producer manufactures a given amount of output with the least cost combination of factors with his given budget. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னது என்னன்னா, உற்பத்தியாளர் சமநிலைன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த இடத்துல வந்து உச்சபட்ச உற்பத்தியை அடைகிறாரோ அதுதான். இதுதான் உற்பத்தி காரணிகளின் உத்தம அளவு நம்ம சொல்கிறோம். இது சுருக்கமாக சொன்னோம்னா உற்பத்தியாளர் இருக்கக்கூடிய தொகையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை குறைந்த செலவில் மேற்கொள்வதை இது குறிக்கும். இந்த படத்தை பார்த்தோம்னா உழைப்பாளர்களின் அலகு வந்து கீழே எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கு, L, L1, L2, L3. அதே மாதிரி இங்கே மூலதனத்தின் அலகு பார்த்தீங்கன்னா என்னது, இங்கே நடுவில் O இருக்குது, இங்கே N, P, P1, P2, P3 போட்டுட்டு இப்போ வந்து லைன்ஸ் போட்டிருக்காங்க. PLன்றது, அடுத்தது P1, L1, அடுத்து P2, L2, P3, L3. இதில் வந்து இந்த செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஈன்ற புள்ளியில் வெட்டுது. அந்த இடத்துல பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ONEM அப்படின்னு நம்ம குறிச்சிருக்கோம் அந்த இடத்துல. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட இந்த இடத்துல உற்பத்தியாளர் சமநிலை அடைகிறாரு. ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இம்ப்ளைஸ் எய்தர் என்னன்னா there is output maximization for given inputs or there is cost minimization for the given output. காரணிகளோட உத்தம அளவு குறிப்பிடுறது என்னன்னா குறிப்பிட்ட அளவு உள்ளீட்டில் அதிகபட்ச உற்பத்தியை பெறுவது, குறைந்த செலவில் குறிப்பிட்ட உற்பத்தியை பெறுவது. இது ரெண்டு தான். ஒன்று வந்து உள்ளீட்டில் அதிகபட்ச உற்பத்தியை பெறுது, இன்னொன்று வந்து குறைந்த செலவில் குறிப்பிட்ட உற்பத்தியை பெறுது. இப்போ அடுத்த தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, உற்பத்தியாளர் சமநிலை அடைய என்ன நிபந்தனை. உற்பத்தியாளர் சமநிலை அடைய 2 நிபந்தனை கொடுத்துருக்காங்க. சம அளவு செலவு கோடு சம உற்பத்தி வளைகோட்டிற்கு தொடுகோடாக அமையணும். அடுத்தது அந்த தொடு புள்ளியில் சம உற்பத்தி வளைகோடு தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும் அல்லது MRTS LK குறைந்து செல்லும்.
அதான் மேற்கண்ட அந்த வரைபடத்தில் பார்க்கும்போது ஈன்ற புள்ளியில தான் உற்பத்தியாளர் அதிக அளவு லாபத்தை பெறுறார். மற்ற எல்லா புள்ளியை விட புள்ளி, இந்த புள்ளியில தான் சமளவு உற்பத்தி கோட்டினை சமளவு செலவு கோடு தொட்டு செல்லுது. இப்போ அந்த புள்ளியில 2 கோடுகளின் சாய்வும் சமமாக இருக்கும். அதான் இங்க வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த கணித முறையிலையும் சொல்லியிருக்காங்க. இங்க MRTS LK is equal to PL divided by PK, that's equal to 10 divided by 30 அப்படின்னா என்னது 1/3, அது 0.333. இந்த புள்ளியில தான் அந்த நிறுவனம் OM அலகு உழைப்பையும் ON அலகு மூலதனத்தையும் அது பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போ புள்ளி தான் என்னது, இதில் வந்து நம்ம அந்த உற்பத்தியாளர் சமநிலை அடைகிற புள்ளி. அது the two conditions that are to be fulfilled for the attainment of producer equilibrium. First one என்னன்னா isocost line must be tangent to isocont curve, அது tangent-ஆ இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா at point of tangency the isocont curve must be convex to origin, convex to the origin, or MRTS LK must be decline ஆகுது. When the outlay and prices, two factors namely labor and capital, producers attain equilibrium, the combination of factors is attained by the firm where the isocost line is tangent to an isoproduct curve. It is illustrated in the following diagram. இந்த டயக்ராமை ஏற்கனவே பார்த்தது தான். அதில் ஈன்ற புள்ளியில் இந்த OM அளவு உழைப்பையும் ON அளவு மூலதனத்தையும் யூஸ் பண்ணும்போது புள்ளியில தான் உற்பத்தியாளர் சமநிலை அடைகிறார். இந்த above figure, profit of the firm is maximized at the point of equilibrium At the point of equilibrium, the slope of the isocost line is equal to the slope of isoproduct curve. அது அதே மாதிரி தான் சொன்னேன். இது வந்து மேத்தமெட்டிக்கலி என்ன இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் அது அந்த OM யூனிட்ஸ் ஆஃப் லேபரும் ON யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டலும் சேர்ந்தது தான் இந்த டயக்ராமும் இந்த இதுவும். The other points such as H, K, R and S lie on higher isocost lines, indicating that a larger required which exceeds the financial resources of the firm. கடைசியில் சம உற்பத்தி வளைகோடு IQல அமைந்துள்ள உற்பத்தியினை குறைந்த செலவு உற்பத்தி கலவையினை பயன்படுத்தியோ இரு காரணிகளின் உத்தம கலவையை பயன்படுத்தியோ பெற உற்பத்தியாளர் முயல்வார். உயர் சம செலவு கோடுகளில் அமைந்துள்ள HKR, இந்த இருக்குல்ல H மேலே HKR என்ற புள்ளி, இது எல்லாத்தையும் மற்றும் S, இந்த புள்ளிகள் நாங்கள் இந்த கடைசியில் நான் சொல்லலை. P3ல பார்த்தோம்னா H, அடுத்து P2ல K, HK, இங்கே பாருங்க RS. இப்போ இது எல்லாத்தையும் நினச்சி அந்த HKRS புள்ளிகள் வந்து அதிக செலவினங்களையும் உற்பத்தியாளர் அடையாத இயலாத நிலையையும் அது குறிக்கிறது. இதான் வந்து இந்த உற்பத்தியாளர் சமநிலைன்னு இந்த படம் வரைஞ்சி இதை எழுதி இந்த 2 நிபந்தனைகள் எழுதி இந்த கணித முறையும் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் வரைஞ்சி கடைசியில் இந்த HKR மற்றும் S புள்ளிகளும் அந்த செலவினங்களையும் உற்பத்தியாளர் அடையாத நிலையும் குறிக்கிறதுன்றது அதோட இதை முடிக்கலாம். The other points such as HKR and S lie on higher isocost lines, indicating that a larger outlay is required which exceeds the financial resources of the firm. அடுத்து நம்ம காப் டக்லஸ் உற்பத்தி சார்பு, இது வந்து ரொம்ப முக்கியமானது. காப் டக்லஸ் அப்படின்றவங்க அந்த 2 பேரும், காப்ன்றவர் ஒருத்தர், டக்லஸ்ன்றவர் ஒருத்தர், அவங்க உற்பத்தி சார்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.